நிறைய பறவைகள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல துணி அப்படிங்கிற குருவி இருந்துச்சு. துணிக்குருவி குறும்புக்கார குருவி. ஒரு நாள் லூசி புறா அதோட வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது துணிக்குருவி லூசிய பார்க்க அங்க போச்சு. லூசி, என்ன செய்யற? பாக்குறல்ல, கரும்பு வெட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு கரும்புனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு கரும்பு கொடுக்குறியா லூசி? ஆஹா, இப்போ இல்ல, சாயந்தரமா கொடுக்குற டோனி. நான் சொல்றதுக்கே மறந்துட்டேன். உன்னோட பசங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உன்னோட புருஷன் சொல்ல சொன்னாரு. சீக்கிரமா அங்க போனா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொன்னாரு. அதை கேட்டு லூசி புறா ரொம்பவும் பதட்டமா அங்கிருந்து கிளம்புச்சு. ஆனா போற வழியில பாதியில, ஆ, எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எங்க புருஷன் குழந்தைங்களாம் வந்தாங்க. ஐயோ, இந்த குறும்புக்கார டூனி எப்பவும் இப்படிதான் செய்வா. நான் இப்படி வந்ததும் கரும்பை எடுத்துக்கிட்டு அவ ஓடிட்டு இருப்பா. இந்த பக்கம் துணிக்குருவி உண்மையிலேயே கரும்பு தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா லூசி புறா அதுக்கப்புறம் வந்து பார்த்தப்போ லூசி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு பெரிய மரம் கீழே விழுந்துருந்துச்சு. ஐயோ, என்ன இது, மரம் விழுந்திருக்கே. நான் இங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருந்தா இது ஏன் மேலதான் விழுந்திருக்கோம். அந்த டூனி குருவி என்கிட்ட இப்படி குறும்பு செஞ்சதுனாலதான் நான் இப்போ உயிரோடவே இருக்கிறேன். துணிக்குருவி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கரும்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல சிச்சு அப்படிங்கிற காக்கா கோழி முட்டை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆஹா, சிச்சு காக்கா கோழி முட்டைங்களை வித்துக்கிட்டு இருக்கு. எப்படியாவது 2 முட்டைங்களை சொந்தமாக்கிக்கணும். சிச்சு, இது என்னது, வாத்து முட்டையா? வாத்து முட்டைங்களை யார் வாங்குறா டோனி? இது கோழி முட்டைங்க. ஆஹா, ஒரு முட்டை எவ்வளோ? ஒரு முட்டை 5 ரூபாய் டோனி. எங்க ஒரு முட்டை கொடு, டேஸ்ட் பார்க்குற. ஆ, இந்தா டோனி, வாங்கிக்கோ. துணிக்குருவி அந்த கோழி முட்டைய வாங்கி நல்லாவே சாப்பிட்டுருச்சு. அட, என் நாக்குக்கு என்னாச்சு? எனக்கு சுவையே தெரியலையே. எங்க இன்னொரு முட்டை கொடு, நாக்கு சரியில்லையா முட்டை சரியில்லையான்னு பார்க்கலாம். இந்தா டோனி, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி டோனி இன்னொரு கோழி முட்டையையும் சாப்பிட்டுச்சு. ஆஹா, முட்டை ரொம்ப சுவையா இருக்கு சிச்சு. இவ்வளோ நேரம் எனக்கு சரியா சுவையே தெரியல. மறுபடியும் வந்து நான் 1 டசன் முட்டைங்களை வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி அழகா 2 கோழி முட்டையை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அடுத்த நாள் கூட அழகா ஒரு பிளானை பண்ணிக்கிட்டு கோழி முட்டையை சாப்பிட்றதுக்காக சிச்சு காக்கா கிட்ட வந்துச்சு. ஐயோ அம்மா, வயிறு வலி தாங்கவே முடியல. ஐயோ டோனி, என்னாச்சு? எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது சிச்சு. டாக்டர் கிட்ட போனேன்னா அவரு 2 கோழி முட்டையை சாப்பிட சொன்னாரு. ஆனா என்கிட்ட இப்போ அவ்வளோ காசு இல்ல. இந்த வயிறு வலியும் குறைய மாட்டேங்குது. காசெல்லாம் பெருசா டோனி, அப்புறமா கூட அதை கொடுத்துக்கலாம். இந்த கோழி முட்டைங்களை சாப்பிடு. அப்படி துணிக்குருவி அன்னைக்கும் சிச்சு காக்கா கொடுத்த முட்டைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கோழி முட்டையை வாங்கி அவ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா பாவம் சிச்சு காக்காவுக்கு மட்டும் துணிக்குருவி அதை ஏமாத்தி தான் அந்த கோழி முட்டையெல்லாம் சாப்பிடுது அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனாலும் கூட துணியை எதுவும் சொல்லாம அந்த முட்டைகளை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் துணிக்குருவி எப்பவும் போலவே சிச்சு காக்காவை ஏமாத்தி முட்டைகளை சாப்பிட்றதுக்காக அங்க வந்தப்போ அந்த நேரத்துல என்னன்னு தெரியல, சிச்சு காக்கா உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. சிச்சு, என்னாச்சு? அட, எதுக்கு அழுகுற? ஒன்னும் இல்ல டோனி, என் மனசே சரியில்லை. என்ன ஆச்சு சிச்சு? என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? ஆஹா, வேற ஒன்றும் இல்லை டோனி. என்னோட வியாபாரம் ரொம்ப நஷ்டத்தில் இருக்குது. கோழி முட்டைங்க சுவையா இல்லை அப்படின்னு பறவைங்க யாருமே கோழி முட்டையை வாங்கல. ஏற்கனவே எனக்கு ரொம்ப நஷ்டமாகிடுச்சு. இப்போ என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல. என்கிட்ட இருக்கிற இந்த முட்டைங்க எல்லாமே 1 வாரத்துக்கு மேல தாங்காது, கெட்டு போயிடும். அதுக்குள்ள நான் முட்டைங்களை விற்கலனா எனக்கு ரொம்ப நஷ்டமாகிடும். ஆ, கஷ்டப்படாத சிச்சு. கஷ்டம் வரும்போது தான் நம்ம இன்னமும் தைரியமா இருக்கணும். நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுக்கோ. உனக்கு நான் இருக்கல்ல, நீ தைரியமா இரு. வா, என் வீட்டுக்கு போலாம். அப்போ என் வியாபாரம் அத நான் பாத்துக்கிறேன். நீ வா, கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கோ. சிச்சு காக்கா ரொம்ப கஷ்டத்துல இருக்குது. இது வரைக்கும் நான் சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருக்குது. அதை எடுத்துட்டு போய் சிச்சு காக்கா கிட்ட கொடுக்கறேன். ஆனா காக்கா அதை சும்மா வாங்கிக்காதுல்ல. ஆ ஆ அப்படின்னா ஒரு வேலை செய்யறேன். எப்படியும் இந்த முட்டைங்களை 1 வாரத்துக்குள்ள விற்கவே முடியாது. இந்த முட்டைங்களை நான் நிலத்துல போட்டு புதைச்சிட்டு
சிச்சு காக்காக்கு காசு கொடுத்துட்றேன். துணிக்குருவி அவ நினைச்ச மாதிரியே அந்த எல்லா முட்டைகளையும் எடுத்துட்டு போய் ஒரு பள்ளம் தோண்டி புதைச்சு வச்சா. ஆனா அதிசயம் என்னன்னா, அடுத்த நாள் காலையில அவ அங்க வந்து பார்த்தா செடியெல்லாம் முளைச்சு அதுல முட்டைகள் வந்துருந்துச்சு. அட, இது என்ன? செடியில போய் முட்டை காய்க்குது. உன்னை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படின்னு துணி ஒரு கோழி முட்டையை பறிச்சு சாப்பிட்டு பார்த்தா. பா, ஆஹா, பயங்கர டேஸ்டா இருக்கு. உடனே இந்த விஷயத்த சிச்சு காக்கா கிட்ட சொல்லணும். துணிக்குருவி போய் சிச்சு காக்காவை கூட்டிட்டு வந்து அந்த மந்திர கோழி முட்டை செடிகளை காட்டுச்சு. சிச்சு காக்கா அதை பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டுச்சு, சந்தோஷமும் பட்டுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து ரொம்ப சுவையான முட்டைகளை சிச்சு காக்கா விற்கிறதுனால எல்லாரும் அதுக்கிட்டே வந்து முட்டைகளை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க.